என்னிடத்தில் ஒரு மாமி வந்தாள். மாமி, எனக்கு ஒரே மரண பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், மரணம் வரைச்ச நாம் இருக்க மாட்டோம், போய் சேர்ந்துருப்போம் இல்லையா கேட்டேன். ஆமாம் அப்படின்னு. நாம் இருக்கச்சு அது வராது, நாம் உயிராக இருக்கிறோம் அது வராது. அது வரும்போது நாம் இருக்கவே போதில்லை, நமக்கு ஒன்றும் தெரிய போதில்லை. இதுக்கு எதுக்கு பயப்படுங்க? பயப்படவே வேண்டாம். இதுக்கு இந்த நிமிஷம் என்ன சந்தோஷம் இருக்கோ அந்த சந்தோஷத்தை முழுசாக அனுபவிங்க. என்ன ஒன்றும் போல் இருக்கோ அதை வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுங்க. என்ன உடுக்கணும் போல் இருக்கோ அதை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை என்ன ஒட்டிக்கோங்க. என்ன கோயிலுக்கு போன போல் இருக்கோ போய் சுவாமியை வேண்டிக்கோங்க. என்ன பாடணும் போல் இருக்கோ, ஆடணும் போல் இருக்கோ, சினிமா பார்க்கணும் போல் இருக்கோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. இந்த நிமிஷத்தில் நம்ம வாழ முடியும் வழிய நம்ம உயிரோடு இருக்கட்டும், உயிரில் அதை போகிறதும் நம்ம கையில் கிடையாது. அத்தை போய் நினச்சி அதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க டயத்திலான்னு கேட்டேன். ஐயோ மாமி, நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் ஆறுதலாக தான் இருக்குது அப்படின்ற. உண்மை தானேம்மா, பயத்திலேயே இப்படி வாழ்க்கையை நம்ம நாசம் பண்ணிப்பானே. இப்படி நினச்சி பார்த்தா கொஞ்சம் நமக்கு மனசுக்கு நிம்மதியாக தானே இருக்குது. எப்படியோ ஒன்று மனசை நிம்மதியாக வச்சுன்னு தானே வாழணும் இல்லையா?